காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு கத்திரிக்காய் மசியல் பண்ணியிருக்காங்க. பெரிய கத்திரிக்காய் வச்சு மசியல் பண்ணியிருக்கேன். ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, பூண்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து விடணுங்க. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இட்லிக்கு மாவு குக்கரில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ நல்லா அவிஞ்சிருச்சு. தோலை பூரா நம்ம எடுத்துக்கிடணுங்க. தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் 3லேயும் தோலை எடுத்துகிட்டு நல்லா மசியல் பண்ணிவிடணும். ஒரு கீரை மற்ற வச்சு மசியல் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குலையும் தோலை உரித்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுட்டு நம்ம வச்சு எடுத்து வச்சுக்க தண்ணியில் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. கரைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு தண்ணி போதுமான அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணுங்க. மல்லித்தலையும் கருவேப்பிலை தலையும் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தாளிசம் பண்ணிவிடணும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தலை போட்டு தாளிசம் பண்ணி ஊற்றுனீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்ட்டு அடிப்பொலி டேஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய்.